கவிஞர் பெருமானே, நாளை விழாவிலே நமது தம்பியும் பாட வேண்டும். ஆமாம் பிகாபதி, ஆகட்டும் அப்பா. தம்பி, நாளை உன் கவிதை மழையிலே அத்தாணி மண்டபமே ஆனந்த வெள்ளத்தில் மூழ்க வேண்டும். தங்கள் ஆசி ஐயா. ஐயா, அரண்மனைக்கு சென்று வருவோம், வாருங்கள். சரி, வருகிறேன் தம்பி. என் அத்தானின் குரல் நாளை அரச சபையிலே முழங்கப் போகிறது. அதை கேட்ட அரசர் ஆடாது பதுமையாகிவிடப் போகிறார். அத்தான், உங்கள் புலமை நாடெங்கும் பரவ வேண்டும். புகழ் டிக்கெட்டும் ஒலிக்க வேண்டும். காற்றுள்ள இடமெல்லாம் உங்கள் குரல் முழங்க வேண்டும். அம்பிகாபதி அகத்தியரின் மறுபிறவி, தமிழ் கடல், அவர் கவிதைக்கு ஈடு இணையே கிடையாது என்றெல்லாம் உலகமே புகழ வேண்டும். அத்தான், என்னத்தான்? கண்டது கற்க பண்டிதனாவா, காதில கேட்டவன் மேதையாய் போவா. இரு, என்ன சொன்னாய்? எங்கே இன்னொரு முறை பாடு. அதான முடியாது, நீங்களா ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டியதான். ஏன்னா இது தானா வர்ற பாட்டு பாருங்க. கண்டது கற்க பண்டிதனாவான், காதால் கேட்டவன் மேதையாய் போவான். ஆஹா, அதற்கட்டும், இவ்வளவு ரசிக்கிறீங்களே, நீங்க யாரு? நானும் ஒரு கவிதானப்பா. கவியா? அப்ப போட்டா போட்டி போட்டு பாப்போமா? நான் கேட்கிற கேள்விகளுக்கு பாட்டிலேயே பதில் சொல்லணும். சூரியன். வேண்டாம் வேண்டாம், நான் உன்னிடம் போட்டிக்கு வரவில்லை. நீ எந்த ஊர்? உன் பெயர் என்ன? என் பேர் அர்ஜுனன், ஊரு சண்பகத்தீவு. எங்களுடைய குடும்பமே பாட்டு பாடி பிழைக்கிறது தான். அதுக்காக தான் கொடி கட்டியிருக்கேன் பாருங்க. எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை, இந்த கம்பர் இருக்காருல்ல, கம்பர், அவரை எப்படியாவது ஒரு முறை பார்த்துடணும். அதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க பார்த்துருக்கீங்களா கம்பரை? நீ சொல்கிற கம்பர் நான் தானப்பா. கம்பர் நீங்களா? ஐயோ, பாவி, கம்பர் கிட்டயா போய் போட்டி போட போனே, போட்டி போட போனே சாமி. என்னப்பா என்ன? என்னப்பா, ஏன் பயப்படுகிறா? ஐயோ, உங்களை கவிச்சக்கரவர்த்தி கம்பர்னு தெரியாம நான் பாட்டு என்னென்னமோ சொல்லிவிட்டனே. நான் சரிசமமா உட்கார்ந்து விட்டனே. நான் என்ன செய்வேன்? அதனால என்னப்பா? ஒரு குத்தம் இல்ல, ரொம்ப தவறு சாமி. நீ ஒரு தவறும் செய்யவில்லையா? இல்ல, நான் தவறு தான் செஞ்சுட்டேன் சாமி. நான் உங்களோடய இங்கே இருந்துறேன், நான் போகவே மாட்டேன் எங்கேயும். உன்னை யார் போக சொன்னது? உன்னுடைய திறமையை கண்டு நீ என்னுடனேயே இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல நினைத்தேன். வெற்றிவேந்தர், சோழமண்டலாதிபதி, கன்னித்தமிழ் காவலன், மாமன்னர் குலோத்துங்க சோழர். சோறு மணக்கும் சோனாடா, சோழி மணக்க புகழ் மணக்க பொன்னியனும் ஆறு மணக்கும் புனல் நாடா, ஆத்தி மணக்க அருள் மணக்கும் ஈழமதில் வீறு மணக்கும் குலோத்துங்க, வெற்றி மணக்க வீரம் மணக்க புவனியெல்லாம் பேரு மணக்க பிறந்தாய் நீ, பேரறிஞர் போற்றி மணக்க வாழியவே வாழியவே. பெல்கனில் கொற்றம் மல்னா, விரை கமல் ஆத்தி மாலை நல்கிடும் மணமே, இந்த நானிலம் வீச அண்ணால் சொல்லிலே வேந்தனாகி சூழ்ந்துனக்கு உண்மை கூறும் மல்லினுக்கு அஞ்சா கூத்தன் மனமகிழ் ஆசியாலே ஆசியாலே. வரும் பகைவர் படை கண்டு மார்தட்டி களம் புகும் மக்களை பெற்றோர் வாழ்க. மணங்கொண்ட துணைவர்க்கு விடை தந்து வேல் தந்த மரக்குல பெண்கள் வாழ்க.
திறமான புகழ் கொண்ட திடமான தோள்களும் செயல் வீரர் மரபும் வாழ்க. ஆ ஆ ஆ ஆ கவிஞர் பெருமக்களே, உங்கள் பாராட்டுக்கு என் நன்றி. இன்றைய வெற்றி போருக்கு அஞ்சாத வீரர்களின் செந்நீரிலே விளைந்தது. இந்த வெற்றிக்காக பாடுபட்ட அனைவருக்கும் என் வாழ்த்தையும் வணக்கத்தையும் செலுத்துகிறேன். வாழ்க தமிழகம்! தமிழ் வளர்க்கும் தார்வேந்தே, இந்த மகிழ்ச்சிமிக்க நன்னாளிலே எனது பேராவல் ஒன்று. இந்த வெற்றியின் நினைவாக ஒரு வீரனின் வரலாற்றை தமிழிலே காவியமாக பாடச் செய்ய வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். வடமொழியிலே உள்ள வால்மீகி ராமாயணத்தை தமிழாக்கச் செய்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். புலவர்கள் போற்றும் புரவலனே, வற்றாத கற்பனையும் வளமான கவித்திறனும் கொண்ட தமிழகத்திலே ஒரு மொழிபெயர்ப்பு காவியத்தை ஏற்ற வேண்டும் என்பது தேவையற்ற யோசனை. அது மட்டுமல்ல அரசே, பிற மொழி இலக்கியத்தின் கருத்துக்கள் நமது இனத்தின் பண்புக்கு மாறானவை. குறளும் குண்டலகேசியும் சிலம்பும் சிந்தாமணியும் வளையும் மணியும் வையகத்துக்கு இந்த தமிழன் இன்று வேற்றுமொழி இலக்கியத்தை போற்றுகிறான் என்றால் கேட்போர் நகைப்பர். எனவே மொழிபெயர்ப்பு பிரச்சனை தமிழ் புலவர்களை இழிவுபடுத்தும் யோசனை. மன்னிக்கும், இங்குள்ள புலவர்கள் இலக்கியம் இயற்ற தகுதியற்றவர்கள். பிற நாட்டு இலக்கியம்தான் உயர்ந்தது என்று யார் கூறினார்கள்? கற்பனை திறனும் காவிய நயமும் எந்த மொழி இலக்கியத்தில் இருந்தாலும் யார் வாயிலாக வந்தாலும் அதை வரவேற்பதில் தவறென்ன? மேலும் இலக்கியம் என்பது இனம், நாடு, மொழி எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. சிந்தித்து பாருங்கள், நாம் அனுபவிக்கும் செல்வங்கள் எல்லாம் நம் நாட்டைச் சேர்ந்தவையா? சோநாட்டு மங்கையரின் அங்கங்களிலே மின்னும் தங்கம் இங்கா விளைகிறது? இல்லை, சோழவள நாடு சோறுடைத்து என்ற பெருமையை தேடித்தந்த பொன்னி நதிதான் இங்கு உற்பத்தியாகிறதா? இவற்றையெல்லாம் வேற்று நாட்டு செல்வங்கள் என்று வெறுப்பதில்லையே நாம்? அயலாரின் இசைக்கருவியை எடுத்து அவரினும் மேலாக இன்னிசை எழுப்புகிறோம் என்றால் அது நமக்கு பெருமைதானே? அப்படி இருக்க இதை எதற்காக மறுக்க வேண்டும்? அம்பிகாபதியின் கருத்தை நாம் வரவேற்கிறோம். ராமாயணத்தை தமிழாக்குவதிலே தவறில்லை. அந்த பணியை யாரிடம் ஒப்படைப்பதென்பதை சடையப்ப வள்ளலே கூறட்டும். வேந்தே, இந்த பெரும்பணியை வெற்றிகரமாக முடிக்க தகுதி வாய்ந்தவர் நமது புலவர் அவைத் தலைவர் கம்பர் பெருமான் அவர்களே. கம்பர் பெருமானே, காவியப் பணியை தாங்கள் இன்றே தொடங்குவது நன்று. மகிழ்ச்சி மன்னவா. சபை கலையலாம். அம்பிகாபதி, கம்பர் எனும் கடலிலே தோன்றிய முழு நிலவு. ஆஹா, கருத்திலே என்ன தெளிவு, எவ்வளவு புதுமை, எத்தனை ஆணித்தரமான பேச்சு. பேச்சு மட்டுமா, அவருடைய பாடல்களை கேட்க வேண்டுமே. ஒவ்வொன்றும் தீங்கனியா, தேன் சுவையா, தெவிட்டாத அமுதமா என்றெல்லாம் நம்மை வியப்பிலே ஆழ்த்திவிடும். கடலின் அலை கூட தடைப்படலாம், ஆனால் அத்தானின் கற்பனை தடைப்படுவதே இல்லை. கண்ணம்மா, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு பொறாமையாக இருக்கிறது. ஒன்று செய், இனிமேல் நீ அமராவதி, நான் கண்ணம்மா. ஏன்? எப்பொழுதும் அவர் கூடவே இருந்து பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கலாம் அல்லவா? அம்மா அடியோ, எவ்வளவு பேராசை! கண்ணம்மா, அவருடைய பாடல்களை எல்லாம் படிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. கொண்டு வந்து தருகிறாயா? நாளைக்கே கொண்டு வந்து தருகிறேன். வரட்டுமா? அம்பிகாபதி. அத்தான், என்ன கண்ணம்மா? அத்தான், இன்று அரச சபையிலே உங்கள் பேச்சிலே என்ன கம்பீரம், எத்தனை சுவை! மதையானையின் நடையும் மாருதத்தின் இனிமையும். ஆஹா! அத்தான், கம்பர் என்னும் கடலிலே பிறந்த முழு நிலவாம் நீங்கள். யார் அப்படி சொன்னது? அரசகுமாரி அமராவதி. அமராவதி அவ்வளவு அறிவுள்ளவளாவள்? ஆமாம் அத்தான், அமராவதி அறிவின் சிகரம்.
அழகின் இலக்கியம். அவள் அழகை சிற்பத்தில் செதுக்கவும் சித்திரத்தில் தீட்டவும் எத்தனை கலைஞர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அப்படியா? வெங்காயம், நாம் என்னையா தப்பு செய்தோம் கூத்தர் பெருமானுக்கு நிம்மதி இல்லாமல் போக? ஐயா, நாங்க என்ன தப்பு செய்தோம் அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. முட்டாள்களா, வெந்த புண்ணிலே வேலிடாதீர்கள். ராமாயணத்தை எழுதும் தகுதி கம்பனுக்கு ஏது? ராமாயண பிரச்சனையில தங்களுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி ஏற்படும்னு நான் நினைக்கவே இல்லை. ராமாயணத்தை நான் தான் எழுதுவேன் அந்த கம்பம் கூட சொல்லல. இந்த சதிகார சடையப்பன் தான். பைத்தியக்கார சடையப்பரா சொன்னான். அங்கேதான் கம்பனின் சூழ்ச்சி தனியாட்சி புரிகிறது. நாட்டு மக்களிடையே செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்காக ராமாயண பிரச்சனையை சடையப்பர் மூலம் தூண்டிவிட்டவனே கம்பன் தான். ராமாயணத்தை கம்பன் தான் எழுதணுங்கிறது சட்டமா சாத்திரமா இல்ல சம்பிரதாயமா? நீங்களும் ஒரு ராமாயணம் எழுதுங்க. நாங்களும் ஒண்ணு எழுதுறோம். இது ரெண்டுல எது நல்லா இருக்குதோ அத முதல்ல அரங்கேற்றுப்படி பண்ணுவோம். முட்டாள்களா! ஐயா, அரமனைக்கு போறது எப்போ, அரசனை சந்திக்கிறது எப்போ? ஏன் இந்த ராமாயண பிரச்சனைக்கா? இல்ல இல்ல, அரசர் ஊரு திரும்பினதும் அமராவதிக்கு எனக்கு திருமணத்தை குறிச்சு பேசுறதா சொன்னீங்களே, இந்த ராமாயண குழப்பத்துல அதை மறந்துடாதீங்க. ஆகட்டும். ஐயா, ஐயா, யாரது? நான் தான் அல்லி. ராஜகுமாரி அம்மா இந்த சுவடி அனுப்பிச்சிருக்காங்க. செவிடியாவது குருடியாவது ராஜகுமாரி அம்மாளை எனக்கு தெரியாதே. என்கிட்ட அனுப்பிச்சாங்க. கம்பர் ஐயா இல்லையா? பம்பரா? பம்பரா? சரி, அவரு கம்பரு, நான் பம்பரு. நீ சொல்லிட்ட, கொடு. இத கொடுத்துடுங்க. நீங்க தானே கலைன்னு சொன்னீங்க, நான் கலைச்சு வச்சுட்டேன். கலை என்ன? கலைச்சுட்ட கலை? ஆஹா, கலை கலை என்றால் கலையும் ஆகும், கலைத்தலும் ஆகும். மலை என்றால் மலையும் ஆகும், மலைத்தலும் ஆகும். தொலை என்றால் தொலையும் ஆகும், தொலைத்தலும் ஆகும். நிலை என்றால் நிலையுமாகும், நிலைத்தலும் ஆகும். ஆஹா. நல்லா சிரிக்கிறியா நீ? நானுங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி ஆளுதான் எனக்கும் தேவை. தயா, என்னது? அதாவது எனக்கு சொல்றதுல நாட்டுக்கு தேவை. அதுக்கு ஏன்னா இந்த பாரு, மிருகத்துக்கு சிரிக்க தெரியாது, பறவைகளுக்கு சிரிக்க தெரியாது, மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும். அப்படி இருந்தும் சில பேரு சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி சிரிக்க தெரியாதவங்க தெரியாதவங்க நல்லா சொன்ன. தொட்டுனா தப்பு. கண்ணே கண்ணே கண்ணே, உன்னால் நான் நடையும் கவலை கொஞ்சமா, என் கவலை கொஞ்சமா. அதை கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா, கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா. ஏய் ஏய் ஆஹா, ஏய் ஏய் ஆ ஏய் ஆ ஏய் 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 ஏய். தயா, என்னது கண்ணே கண்ணேன்னு சொல்றீங்க? அட ஒண்ணு இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். 2 நாளா தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது. அதத்தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, அப்ப பாரு. தங்கமே தங்கமே தங்கமே, உன் தயவை நான் பெறுவேனோ, என்று தான் பெறுவேனோ. என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகிழ்வேனோ, என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகிழ்வேனோ. இந்தா இந்தா ஐயோ இந்தா, அட இந்தா ஐயோ இந்தா இந்த மதத்தா. தங்கையா, இப்போ தங்கமேன்னு சொன்னது என்னதானே? ஐயோ ஐயோ ஐயா, இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த பாட்டு பாடுறேன் பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு, தங்கம் கிடைக்கல. அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே அதான்.
பாடுங்க பாடுங்க. தேனே 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 உன்னை தேடி தேடி நான் அலைந்தேனே நீ தெரியும்படி என் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே நீ தெரியும்படி என் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே. ஐயோ முகரையப்பாரா முகரையப்பாரு முகரையப்பாரு ஓஹோ முகரையப்பாரு முகரைய சரி ஓ சரி. இந்தாங்கய்யா, இன்னமே அவன் மாத்த முடியாது. சத்தியமா சொல்லுங்க, இப்ப தேனேன்னு என்னதானே சொன்னீங்க? அது ஒண்ணே இல்லம்மா, இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் ஒரு பஸ்பம் கொடுத்திருக்காரு, அதை குழைச்சு சாப்பிடுறதுக்கு தேன் வேணும். அது சரி, எதிரில் இருந்தும் தொட பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா? அது எதிரில இருக்கு, தொட முடியல. இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல கொட்டுமோ அப்படின்னு பயமா இருக்கு. என்ன மூளை, என்ன மூளை, பொம்பளை தொட்டா